மொக்கையா இருக்கு படம். இப்படி எடுத்து வச்சிருக்கான். இவரே ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் ஹவுஸ்மேட்ஸ்ல. அந்த படத்தை பத்தி சொல்றாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூலி படம் குறித்து ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கூலி படத்தை இப்படியா ரிவ்யூ செய்வது, நாங்கெல்லாம் இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ப்ளூ சட்டை மாறனுக்கு காமெடி நடிகர் ஆதவன் பதிலடி கொடுத்திருக்காங்க. விமர்சனம் செய்வதற்கு ஒரு அளவு இருக்கு. சினிமா இல்லைன்னா நம்ம எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு யூடியூப்ல யாரை பேட்டி எடுப்பீங்க, யார் வீட்டு கல்யாணத்தை பார்ப்பீங்க, சினிமாவில் வர பாட்டை தான் கச்சேரிகள்ல பயன்படுத்துறோம். சினிமாவை நம்பி பல பேர் வாழ்க்கையே இருக்கு. சினிமாவனா குறை இருக்காதான் செய்யும். நீங்க எடுத்த படம் என்ன 100 நாள் ஓடிடுச்சா என ஆதவன் ப்ளூ சட்டை மாறனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ப்ளூ சட்டை மாறன் சமூக அவலங்களுக்கு குரல் கொடுப்பதுடன் சினிமா விமர்சனங்களையும் செய்து வருகிறார். பொதுவாக படங்களை மோசமாகவே விமர்சனம் செய்வார். அந்த படத்திற்கு பின்னால் எத்தனையோ அன்றாட கூலி பெறும் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி இவர் விமர்சனம் செய்வது குறிப்பிட்ட நடிகர்களின் ரசிகர்களுக்கும் கொந்தளிப்பை ஏற்படுத்தும். அதிலும் ரஜினிகாந்தை தாலிவர் என அழைத்து அவரை ஒவ்வொரு முறை விமர்சனம் செய்து அவரது ரசிகர்களை கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளார். இவரும் ஆன்டி இந்தியன் என்ற ஒரு படத்தையும் எடுத்துள்ளார். அந்த படமும் பெரும் ஃபிளாப் தான். இந்த நிலையில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான கூலி படம் கடந்த 14ஆம் தேதி வெளியானது. இந்த படம் குறித்து ரிவ்யூல ப்ளூ சட்டை மாறன் பேசுகையில், நண்பன் கொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்க ஹீரோ வருவதுதான் இந்த படத்தோட கதை. பான் இந்திய படம் என்றால் நேட்டிவிட்டியோடு எடுத்து அது நம் ஊரிலும் ஹிட்டாக்க வேண்டும், இந்திய அளவிலும் உலக அளவிலும் ஹிட்டாக்க வேண்டும். அதுதான் பான் இந்தியா ஹிட் என சொல்லப்படும். ஆனால் ரஜினியோ மற்ற மொழி நடிகர்களை தன் படத்தில் சேர்த்து விட்டு பான் இந்தியா படம் என சொல்கிறார். கதை எழுத துப்பு இல்லாத ஒருவர் தான் இந்த கதையை எழுதியிருப்பார் என்றும் தோன்றுகிறது. லோகேஷ் கனகராஜிற்கு கொலை, கஞ்சா பவுடர் கடத்துவதை தவிர வேற எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட லோகேஷ் இந்த 3 மணி நேரத்தை ரசிகர்கள் எப்படி கடத்துவார்கள் என்பதை யோசித்து படம் எடுத்திருந்திருக்கலாம். உபேந்திரலம் எவ்வளவு பெரிய டெக்னீஷியன், அவரை அழைத்து வந்து நாசம் செய்திருக்கிறார்கள். அவரவர் யாரோ என்று தெரியவில்லை. அமித்கான் வந்து பீடியின் சுவைகளை பேசுகிறார். இந்த படத்தில் ஜெயிலர் படம் நல்ல படமாகிவிட்டது. பொதுவாக மொக்கை என நினைத்து போய் பார்த்தால் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை மொக்கை என நினைத்து பார்த்தாலுமே உங்களுக்கு பிடிக்காது என ப்ளூ சட்டை மாறன் விமர்சித்திருந்தார். இதற்கு ரஜினி ரசிகர்கள் அந்த வீடியோவில் அவரை ஒருமையிலும் அநாகரிகமாகவும் வார்த்தைகளும் திட்டி வருகின்றனர். சோ உங்களுக்கு இந்த ப்ளூ சட்டை மாறன் இப்படி பேசினதை நினைச்சு உங்களோட தாட் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இவர் பேசுனது சரியா தப்பா, எந்த அளவுக்கு அப்படிங்கிறது உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ரஜினிகாந்த் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.